அமராவதியின் ஜிலேபி மீன் குழம்பு. அமராவதியில் கடையில் சாப்பிட்டோம், மதியம் கடையில் சாப்பிட்டோம், மீன் குழம்போடு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையாக சொல்லணுன்னா அதை விட சூப்பராக இருக்குண்ணா. வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் அமராவதி டேம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அமராவதி டேமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்கொள்ளா காட்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அமராவதி டேம்லேருந்து அமைஞ்சிருக்க திருமூர்த்தி ஃபால்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணக்கூடாத இடம். இப்போ உள்ள என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டு, வண்டிக்கு 20 ரூபா, மொத்தம் 40 ரூபா. தமிழ்நாட்டில் நாங்கள் பார்க்காத இடமும் நாங்கள் உங்களுக்கு காமிக்காத இடமும் பார்த்தீங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற அமராவதி டேமும், அதுலேருந்து 25 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க திருமூர்த்தி ஃபால்ஸ். இன்றைக்கி அமராவதி அணையை பற்றியும் அமராவதி அணையில் கிடைக்கக்கூடிய அருமையான மீன்களையும் வைத்து ஒரு சமையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிஸ்ஸஸை பிடிக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் கட்டுறது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, முதுமலைப்பேட்டை. முதுமலை காடு, பண்டிகைப்பூர் முதுமலை காடு. அது ஊட்டிலேருந்து வர வழி. நீ வந்த இடத்த மறக்க மாட்டேன்னு தெரியும், அதுக்காக இங்கே வந்து சொல்லக்கூடாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்கோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து அமராவதி டேமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 கிலோமீட்டர். அதே உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதே 21 கிலோமீட்டர். அதனால் நீங்கள் வந்து ரைட் எடுக்காமல் லெஃப்ட் எடுத்து நேராக இங்கே வந்துருங்க. இங்கே வந்தீங்கன்னா அழகான இடங்கள் இருக்குது, அற்புதமான காட்சிகள் இருக்குது. இல்லையே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமராவதி டேமோட அழகுகளையும் இந்த அமராவதி டேமுக்கு பின்னாடி எடுத்த நம்மளுடைய படங்களையும் தமிழ் திரைப்படங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அது போக ஸ்பெஷலாக இன்னைக்கு அமராவதியின் ஜிலேபி மீன் குழம்பு. எப்படி நீங்கள் வந்து ஒகேனக்கல் போனீங்கன்னா மீன் வறுவல் மீன் குழம்புன்னு ஃபேமஸாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த அமராவதி டேமில் மீன் வறுவல் மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்னைக்கு மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வீடியோவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அமராவதி டேமோடைய அற்புத காட்சிகளை போய் பார்க்க போகிறோம். கம்மி தாங்க, 161 படிக்கட்டு தான், அடிக்குது வெயில், மதியான நேரம். இப்போ ஜாலியாக போய் பார்க்கலாம். போலாமா? இடத்த போய் சொல்லி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? கண்கொள்ளா காட்சினே, தண்ணினே, ஜில்லு ஜில்லுன்னு காற்று, சூரியன் அடிக்கிற வெயில், எல்லாமே சந்தோஷமாக இருக்குண்ணே. மனசு நிம்மதியாக இருக்குண்ணே. நிம்மதியாக இருக்குது. ஆமாண்ணே, இந்த மாதிரி நிம்மதி கேட்க நீங்களும் வாங்கண்ணே. வாங்க அமராவதி. இந்த அமராவதி டேம்னு எதனால பேர் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அமராவதி அம்மன், அவங்களால தான் இந்த பேர் வந்தது அமராவதி டேம். இந்த அம்மன் தான் இந்த அணைக்கட்டை இங்கே பாதுகாக்குதுன்னு இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்கண்ணே. நான் அமராவதி டேமோட படிக்கட்டுங்கன்னா 161, நல்ல வெயில் நேரம் ஏற போகிறோம். காலையில் வாங்க, இல்லைன்னா சாயந்தரம் நேரம் ஏறுங்க. மத்தியான நேரம் குழந்தைகளோட வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அமேசான் காட்டு குறியிலாண்ணே ஒரு வழியாக நம்ம டேமுக்கு மேலே வந்தாச்சுங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 31 1957 வருஷம் இது வந்து டேம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த டேமை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நிறைய அணைகளை கட்டி நீர் வளத்தை சேர்த்த நம்மளுடைய ஐயா காமராஜர் ஐயா, அவனால் தான் இது கட்டப்பட்டது. இந்த அமராவதி டேமுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் ரொம்ப வரத்து கம்மியாக இருக்குது. இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் அதிகமாக வராங்க. நீங்கள் வால்பாறை, மூணாறு, அதனம்பள்ளி இந்த சைடு போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பையிலேருந்து சின்னாறு வழியா இந்த அமராவதி டேமுக்கு வந்து சேருது. இங்கேருந்து அப்படியே காங்கேயம் வழியா அப்படியே ஊரெல்லாம் ரவுண்ட் அடிக்குது. இந்த தண்ணி எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர், திருச்சி வழியா கொள்ளிடம் போயிட்டு கொள்ளிடத்துலேருந்து கடலில் போய் சேருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த முதலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மடங்கு தாங்க. எதுக்காக 1 மடங்குன்னு சொல்கிறோன்னா, அதுலேருந்து 3 மடங்கு அதிகம் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த அமராவதி டேமில் இருக்குது. இதுலேருந்து 2 மடங்கு அதிகம் அமராவதி ஆற்றுல இருக்குது. இங்கேருந்து போகிற முதலைகள்லாம் அந்த ஆற்று வழியாக கடல் வரைக்கும் போகும், கடலில் போய் இறங்காது. காரணம் என்னென்னா, கடல் தண்ணி பட்டுனா இறந்துடும். அதனால தான் இந்த முதலைக்கு நன்னீர் முதலைன்னு பேர். இந்த முதலைகள் கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த முதலைகள்லாம் நல்ல செழிப்பாக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு. அந்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கறியும் மீன் கறியும் தான் இந்த முதலைகளுக்கு இறையாக பயன்படுத்துகிறாங்க. இந்த அழகான அணைக்கட்டுக்கு நீங்கள் வரணும்னா உடுமலைப்பேட்டை வந்துருங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர். அந்த 21 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டரில் 2ஆக பிரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய அழகான அமராவதி டேம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி ஃபால்ஸ். இது ரெண்டாக பிரியும். அதில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்ம அழகான இடத்துக்கு நம்ம வந்து சேரலாம். பஸ்ஸில் வரணும்னு விருப்பப்படுறவங்க உடுமலைப்பேட்டை வந்துடுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து 10ஆம் நம்பர் பஸ் ஏறி அமராவதி டேம்னு கேட்காதீங்க, அமராவதி நகர்னு கேளுங்க. அவங்க அழகாக கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. பாருங்கள், தனியார் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. இதுதான் அந்த அமராவதி நகர் பஸ் ஸ்டாப். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மரம் இருக்குங்களா? ஆமாம், இந்த மரத்தில் தான் சூரிய வம்சம் படத்தில் அந்த பாயச குடிங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அது எடுத்த இடம் இங்கே தான். இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்கும், சைனிக் சில்ட்ரன் மிலிட்ரி ஸ்கூல். அது கீழே இருக்கும். அங்கே ஒரு ஷாட்டும் இங்கேயும் எடுத்திருப்பாங்க. இது போக இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. சொக்கத்தங்கம், நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவங்க நடித்த குசேலன், அந்த படமும் இந்த அமராவதி டேம்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. எதுக்காக இந்த படங்க பேரெல்லாம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த செலவில் நிறைய அழகுகள் இந்த இடத்துல கொட்டி கிடக்கு. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அமராவதி டேமோட அழகும் நம்ம நாட்டாம மீசை இல்லாத நாட்டாம பேசுறேன். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. நீங்க தான் மாற்றி சொல்லிட்டீங்க தம்பி. அது படம் வந்து சூரிய வம்சம். ஓ, அதான் லாரி பஸ் காரு தேவயானி மேடம் கலெக்டர் ஆவாங்க, காலில் விழுந்து கும்பிடுவாங்க, பாயாசம் சாப்பிடுங்க. அமராவதி டேம் சுத்தி வசிக்கிற இந்த மக்கள் அவங்க எப்படி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, அதே முறையில் இன்னைக்கு மாஸ்டர் மீன் குழம்பு வைக்க போறாருன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், வெங்காயம், உரிச்சு வச்ச பூண்டு, வெட்டின தக்காளி, மிளகு, மல்லி, மிளகா, சீரகம், சோம்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு, கலப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி கரைசல், உப்பு, மஞ்சள் தூள். எல்லாருமே அமராவதி படத்தை நடிச்சது மட்டும்தான் சொல்றாங்கண்ணே. இடத்த பத்தி சுத்தி ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்றாங்க. அமராவதி பேர்லயே நம்ம தலை அஜித் அவங்க நடிச்ச படம் அமராவதி. முதல் படமா? முதல் படம். புளிய மரத்தடியிலே மடியிலே இருக்கிற மீனை விட்டுட்டு சொல்றாங்கண்ணே தேவையான பொருள். தப்புனே. ஆலமரத்தை அடியில சொல்லாம புளிய மரத்தை அடியில புஷ்பாலதா மடியில இருக்கிற மீனை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்கி வெட்டின நம்ம ஜிலேபி. அமராவதி மீன் குழம்புக்கு அடுப்பை பற்ற வச்சு உருளி வச்சாச்சுன்னு அதுக்கு ஒரு மசாலா ஒன்று வறுத்தெடுக்க போறோம். அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி வதக்கி எடுக்க போறோம். ஒவ்வொரு மீன் குழம்புக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் மசாலா இருக்கு. இப்போ அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது அமராவதி டேம் மீன் குழம்பு. அதுக்கு ஒரு மசாலா ஸ்பெஷலாக அரைக்கணும். அது என்னென்னு பார்த்துருங்க. 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வரமிளகாய், ஒரு 50 கிராம் அளவுக்கு முழு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நல்லா வெடிக்குது பார்த்தீங்களா? இந்த வெடிச்சிச்சால வருந்துருச்சுன்னு அர்த்தம். அதை தனியாக கொட்டிக்கிறோம். அதே உருளியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அடுத்த மசாலா வதக்கிறதுக்கு. இல்லை அமராவதி மீன் குழம்புக்கு குறிப்பாக சின்ன வெங்காயம் பயன்படுத்துவாங்க. நாங்கள் எதிர்ச்சியாக வந்து இந்த இயற்கை இலக்கெல்லாம் பார்த்த உடனே சரி மீன் கிடச்சிச்சு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் ஸ்டாக் வச்சுருக்க பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயமாக ஒரு 1/2 கிலோ சேர்த்துருங்க. இதுலேயே ஒரு 10 பல் பூண்டு 1 கிலோக்கு, ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி, ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருப்போம் இந்த அமராவதி மீன் குழம்புக்கு ஒரே ஒரு தூள் தான், அது மஞ்சள் தூள். அந்த மஞ்சள் தூளும் இந்த தக்காளி வெங்காய பூண்டோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த வெங்காய தக்காளி பூண்டு மஞ்சள் தூளும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலாவோட சேர்த்து அரைக்கணும். ஒரு 2 ஒன்றா அரைக்கணும். ஆமாம், அதாவது செஞ்சுனா அரைக்கணுங்களா? இல்லை இல்லைண்ணா, இது சேர்த்து அரைச்சிடணும். இந்த அரைப்படுமாங்களா? சூப்பராக அரைப்படுங்கண்ணா. அண்ணா சிறுத்தை எல்லாம் இருக்காண்ணா? சிறுத்தை இருக்கா? இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான். அண்ணெல்லாம் பார்த்துருக்காங்களா? நான் இப்போ கிளம்பிடலாமாண்ணா? நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்துடுறோம். உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதே, நாங்கள் இருக்கிற
அதான் அவங்க இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ண போகுது? இப்போ அமராவதி ஜிலேபி மீன் குழம்புக்கு உருளி வச்சாச்சு. நீங்கள் 1 கிலோ எந்த மீன் எடுத்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஏன்னா ரொம்ப சூட்டில் வெந்தயம் போட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் மிதமான சூட்டில் வெந்தயம் போட்டு அது ஒரு நிமிஷம் கழிச்சு பின்னாடி தான் அடுத்தடுத்த பொருட்கள் நம்ம சேர்க்கணும். இந்த நேரத்தில் கடுகு உளுந்து சேர்ந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் கலர் மாறிட்டு பார்த்தீங்களா? ஆமாம், லேசாக பண்ணி ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கீரி. இந்த மாதிரி ஆட்கள் இருந்துச்சு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கீராமல் சேர்த்துக்கோங்க. பாரு, நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்து அமராவதி மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். அருமையாக அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். இதுலேயே தண்ணி, அமராவதி ஆற்று தண்ணி. மசாலாவே வித்தியாசமாக இருக்குப்பா. அதுதான் அமராவதி மசாலா. அமராவதி மீன் குழம்புக்கு வந்து புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோன்னே. அப்புறம் மற்ற மீன் குழம்புக்குன்னா புண்ணாக்கா சேர்ப்பாங்க. மீன் குழம்புனாலே புளிப்பு இருக்கணும். ஸோ இந்த மீன் குழம்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். புளி தண்ணியை சேருங்க, புண்ணாக்கு தண்ணியை சேர்க்காதீங்க. புளிப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்டது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. அதே அளவு திக்னஸ்க்காக நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதோட உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். டேம் மீனுக்கு கடல் உப்பு சேர்க்க போகிறோம். சோச்சு பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு. புளிப்பு வேண்டாம். அதான் அவரு சொன்னார். இல்லைல்ல, புளி கரைசல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. போதும், இதுதான் அளவான புளிப்பு. ஏன்னா உப்பு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து அந்த புளிப்பு வந்து அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. உப்பு போட்ட பின்னாடி தான் உங்களுக்கு புளிப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கும். அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் எண்ணெய் வந்து கக்கும். ரோகன் ஜோஷ் ஜோஷ் ஜோஸ் ஜோஸ் வெளில வருது. ஜோஷ் வெளியே வரும். அப்போ தான் நம்ம மீனை மண்டையை இறக்க போகிறோம். இந்த நல்லா கொதிக்கும் போது மீன் மண்டையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவாங்க அந்த கடைகள்லாம். அது கொதிக்கும் போது என்ன ஆகுனா மீன் மண்டையை வந்துடும், குழம்பு ஃபுல்லாக அந்த மீனோட டேஸ்ட் வந்துடும். அதனால் இப்போ நம்ம அதே ஸ்டைலில் மண்டையை மட்டும் இறக்குறோம். பார்த்துங்க, இந்த மாதிரி கெட்டியான பீஸ் எல்லாம் எலும்பாக இருக்க பகுதியெல்லாம் சேர்த்துக்கணும். மண்டை நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஜிலேபி மீனை இறக்க போகிறோம். இப்போ மேலே உள்ள பீஸ் எல்லாம் புஷ்பாவுக்கு, கீழே உள்ள பீஸ் எல்லாம் உங்களுக்கு. இன்னும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதாவது நான் அப்படி சொல்லண்ணா, ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா மண்டைகள், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு. மேலே போட்ட மீனெல்லாம் புஷ்பாவுக்கு. அப்படியே ஒரு வேக விட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு தயார். இப்போ மீன் குழம்பு தயாராகிருச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் மீன் நல்லா கொதித்து வரும்போது தட்டை மூடி ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அது அந்த சூட்டுலேயே மீன் வெந்துடும். நல்லா ஜூஸ் எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். மீன் ஜூஸ் எல்லாம் வெளியே விடும். கிண்டெல்லாம் தேவையில்லை சாங். அவ்வளோதானே. அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிறோமா? ஆமாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட போகிறாங்க. அட்டகாசம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சைடில் இருந்தால் எடுக்கணும். அள்ளி வைக்கிறீங்க தம்பி, ஆசைப்பட்ட பீஸா வரலையா? இதுவாப்பா மண்டை என்ன? அதேதான். நடுவில் வைங்க. அட்டகாசமான அமராவதி மீன் குழம்பு. அட்டகாசமான அமராவதி மீன் குழம்பு சும்மா சூப்பராக தயார் பண்ண. ஸ்பெஷலாக பார்த்தா அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். இதை இவங்க ருசித்து சாப்பிட போகிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான குழம்பு வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சுவையை அவங்க ருசிக்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் ருசிக்கிறோண்ணா. கண்டிப்பாக அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. என்ன சாங் வெளுத்து கட்டுறாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு மனம் எனக்கு சூப்பராக இருக்குண்ணா. இப்போ மக்களே பார்த்துருப்பாங்க, அந்த புளிப்பு தண்ணி ஊற்றுனவனையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதே அந்த மசாலாக்குன்னு உண்டான ஸ்பெஷலான ஒரு மசாலாக்குன்னு உண்டான மனமும் குணமும் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மிளகெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அந்த மாதிரி கொதிக்க விட்டோம்னா நான் எங்கடா கசப்பு வந்துருமோன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன், ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாதுன்னுவாங்க. காரணம் என்னென்னா மிளகு கொதிச்சிச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். இதுக்கு இந்த மிளகு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சேர்த்தது சும்மா அட்டகாசமான ஒரு சுவை தான். ஆனால் இப்போ தான் நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். மீன் மண்டை போகிறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு எடுத்து வைக்காமல் விட்டேனேன்ட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன். சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? சாப்பிட்ருக்கலாம்.
ஆனால் அந்த அளவுக்கு சுவை சூப்பர். எங்கள் அமராவதியில் கடையில் சாப்பிட்டோம், மதியம் கடையில் சாப்பிட்டோம், மீன் குழம்போடு சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையாக சொல்லணுன்னா அதை விட சூப்பராக இருக்குண்ணா. உண்மைதானா? கண்டிப்பாக நாங்கள் எதாவது பொய் சொல்ல மாட்டோம்ண்ணா. இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு மட்டுமாப்பா பிடிக்கிறேன். எல்லா நாளும் ஒரு ரொம்ப நாள் விட்டுட்டேன்னா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப புடி. இடையில சாப்பிட உருட்டாமல் இருந்தார், அதுக்கு சொல்கிறார். நான் சாப்பிட்டதுலே நம்பர் 1 பெஸ்ட் மீன் குழம்புனா இன்றைக்கி நான் சாப்பிட்டதான். இன்னைக்கு எப்படி இந்த அமராவதி டேம்ல ரசிச்சு ருசிங்களோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கழிவு பாண்டியன். இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் விடை பெறுவது அமராவதி டேம்ல இருந்து கட்டுறது கையில் குடும்பம். பாய்.